வந்து நம்ம மைன்கிராஃப்ட் தான் ப்ளே பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம உள்ளே போயிடலாம். இப்போ வந்து எல்லாமே எப்படி செய்யணும், எல்லாமே எப்படி கிராஃப்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லித்தர போகிறேன். வாங்க, நான் ஏற்கனவே ரொம்ப நாளாக விளாண்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு சொல்லித்தரதுக்காக நான் ஒரு புது வேர்ல்டை க்ரியேட் பண்ண போகிறேன். நாங்கள் க்ரியேட் பண்ணலாம். இப்போ ஒரு புது வேர்ல்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சுங்க. இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளி முடிஞ்சு எல்லாம் வெளில பட்டாசு அடிச்சிருக்காங்க. இப்போ நம்ம உள்ளே போயிடலாம். இன்னும் லோட் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சமாக ஆகும். நீங்கள் மைன்கிராஃப்ட்டு இப்போ தான் விளாட்றீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்த்து எல்லாமே எப்படி கிராஃப்ட் பண்ண எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தர போகிறேங்க. இப்போ வாங்க நம்ம உள்ளே போயிடலாம். நம்ம உள்ளே போயிட்டே இருக்கோம். லோட் ஆகிறதுக்கு டைம் ஆகுது. லோட் ஆயிடுச்சுங்க, முக்கால்வாசி லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு சர்வே ஆகிறதுக்கு வந்து பெட்டு தேவைங்க. அந்த பெட்டு எப்படி செய்கிறேன்னா ஆடு அடித்து தான் செய்யணும். அதுக்கு இந்த நம்மளுக்கு சர்வே ஆகிறதுக்கு வந்து பசிக்கும். அது ஃபஸ்ட்டு வந்து இந்த தண்ணி அடித்து நம்ம மீட் எடுத்துக்கலாம். நம்ம வீடு கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு இடம் பார்க்கணுங்க. அதுக்கு தான் இப்போ ஓடிட்டுருக்கேன். இங்கே வந்து பனிக்காலம். நம்ம இந்த சைடு போயிடலாங்க. நீங்கள் வந்து பனியில் ஏன் இந்த சைடு பனியில் போக மாட்டாங்க நிறைய பேர் கேட்பீங்க. ஏன்னா இப்போ பனியில் போனோன்னா நம்மளுக்கு உறைஞ்சி போயிடும். ஏன்னு கேட்பீங்க, லெதர் வேணுங்க, நம்மளுக்கு ட்ரெஸ் வேணும். நம்மக்கிட்ட ட்ரெஸ்ஸே இல்லை. ட்ரெஸ் இருந்தால் தான் நம்மளால் இந்த பனி இருக்க இடத்துக்கு போக முடியும். இல்லைனா நம்ம போனோன்னா உறைஞ்சி போயிடுவாங்க. இப்போ நதியை தான் தேடி நிற்போம். ஏன் நதியை தேடணும்? ஏன்னா நதி ஓரத்தில் தான் எப்பயுமே தெரியாமல் சாப்பிட்டேங்க. சரி, சாப்பிட்டுக்கலாம். இந்த மரத்தெல்லாம் வெட்டினீங்கன்னா உங்களால் புது புது பிளாக்லாம் செய்ய முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கீழே இருக்க பிளாக்கெல்லாம் வைக்கணும். இந்த பிளாக்கை வச்சு நம்ம இதை வெட்டிகிட்டே இருக்க இதுக்குள்ளே நீங்கள் வீடியோ லைக் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான்லேயும் ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு வரும். பார்த்து நீங்களே என்ஜாய் பண்ணலாம். இப்போ நம்ம டினர்கனால 30 பிளாக் கலெக்ட் பண்ணிட்டோம். அதே சமயம் நதியும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த நதி ஓரமாகவே போனோம்னா நம்மளுக்கு காடு கிடைக்குங்க. நதி ஓரத்தில் போயிட்டே இருக்கலாம். போகலாம். அதிகமாக இந்த ஆறுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த ஆறு இருக்க இடத்துல தான் இந்த இருக்கும். இங்கே பாருங்க, தண்ணிலாம் உருகி போயிருக்குங்க. நம்ம சர்வே பண்ணோம். நம்ம இது மேலே ஏறி பார்க்கலாம். இங்கே என்னென்ன இடம் இருக்குன்னு பாருங்க. என்ன சூப்பராக இருக்குங்க. இங்கே மக்கள் சத்தம் கேட்குதுங்க. இப்போ கண்டிப்பாக இங்கே வில்லேஜ் இருக்கணுங்க.
வில்லேஜ் வில்லேஜ் வில்லேஜ். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கோம். கீழே கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வில்லேஜை கண்டுபிடிச்சிருக்கோம். இங்கே பாருங்கள். இப்போ இதுக்கு நம்ம ஸ்டே பண்ண தவிர எல்லாமே இந்த இடத்துல இருக்குது. ஆனால் நம்மளாம் சரியாக பண்ணனா அதுக்கு ஆடு வேணும். இங்கேயே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வில்லேஜில் பார்த்துருந்தீங்க, அங்கேயே ஃபீட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம இப்போ பெட்டு எங்கே கிடைக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீட்டில் என்ன நல்லா இருக்குங்க பெட் இருக்குது. பெட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். இங்கே ஒரு வீடு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஒரு வீடு இருக்குது. இது ஒரு என்ட்ரன்ஸ். இது ஒரு செஸ்ட் இருக்குது. இப்போ வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வந்து பிளாக் வச்சுக்கிறாங்க. நம்ம கொஞ்சம் பிளாக் எடுத்துப்போம். நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கு. இதில் இருக்கெல்லாம் எடுக்க பிரைட்னஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மாடு இந்த மாடு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குட்டி குஸ்கா போகிறோம். நீ தம்பி டாய் நான் யாராக இருந்தா உனக்கு இல்லாடா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இவன்கிட்ட வச்சுக்கிட்டே மாட வச்சு டாய் ஓடாத இல்லை. இப்படியே நம்ம கறி எடுத்துருக்கீங்க. இப்போ வந்து இந்த இங்கே இருக்கணும். எங்கே போகிறோம்? இங்கே தான் பக்கத்தில் வீடு கட்ட போகிறோம். வீடு கட்டும் போது என்ன இருக்கான்னு கூப்பிடணும். கண்டிப்பாக கூப்பிட்றேன். மேலே பக்கத்தில் தெரியும். அது ஒன்றால பண்ணு. நீ நல்லா பாரு. சரிங்க, நம்ம வேலையை நம்ம பார்த்துடலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறையா இருக்குது. பாருங்க, இதெல்லாம் வேலையை வச்சுக்கிறாங்க. இந்த வீடு மட்டும் கொஞ்சம் பெரிய வீடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது கம்மி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதோ இருக்கு. ஒன்று தெரியாமல் ஒரு ஒரு வீடும் அழகாக கட்டிக்கிறாங்க. நம்ம கறி சமைச்சு எடுத்துக்கலாம். நான் விளாண்டுக்கிட்டே உங்களை மறந்துட்டேன். இப்போ வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே இங்கே இருக்கிறதுல போனீங்கன்னா இது கிராஃப்ட் டேபிள் எப்படி செய்யணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வுட்டு அதை எடுத்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு பிளாக் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு பிளாக் வரும். அந்த பிளாக்கை வச்சு அந்த பிளாக்கை இப்படி தொட்டு மேலே இப்படி 4 சைடு வச்சா உங்களுக்கு கிராஃப்ட் டேபிள் கிடைக்கும். கிராஃப்ட் டேபிள் உங்களுக்கு கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கிராஃப்ட் டேபிளுக்கு தான் நீங்கள் முக்கியமாக எல்லாமே பண்ணது தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுறது ஆடு தாங்க.
ஆடை ஃபஸ்ட்டு நம்ம போய் நான் சொன்ன உடனே ஆடு வருது பாருங்க, நம்மளை நோக்கி தாங்க வருது. ஆனால் நம்மளுக்கு பெட்டு வேணும்னா வெள்ளை ஆடு தான் வேணும். என்னடா ஆடு அடிச்சுன்னு இருந்தவன் சடனாக வீட்டுக்குள்ளே வந்துட்டான்னு பார்த்தீங்களா? கேமு ரொம்ப நேரம் ஆனதுனால நைட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ இந்த வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது, அதனால் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் சொல்லித்தரேன். டாட்டா பாய்.